ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ஊர்ல இருந்திருக்கிறார். இந்த பணக்காரர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏழை ஒரு குடியானவன் இருந்திருக்கிறார். அவரு இந்த பூசணிக்காய் கொடி அவர் வீட்டுல வளர்த்திருக்கிறார். நல்ல அழகான பெரிய பூசணிக்காய் விளைஞ்சிருக்கு. இந்த பணக்காரர் வாயை திறந்து கேட்டிருக்கலாம், இல்ல காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம். சில பெரிய மனிதர்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் சின்ன புத்தி உண்டு. படக்குன்னு யாரும் பார்க்கல நினைச்சு அந்த பூசணிக்காவை திருடிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டார். பெரியவங்க செய்யற தப்பு அவங்கள தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இந்த பூசணிக்காய் திருடினார்ல அவர் வீட்டுக்கு பின்னாடி தான் என் மச்சனே இருக்கான், இந்த பூசணிக்காய் திருடினார்ல அவருக்கு பக்கத்து தெருவுல தான் என் பிள்ளை டியூஷன் படிக்குது, இந்த பூசணிக்காய் திருடினார்ல அந்த தெருவுல தான் நாங்க வீடு பார்த்திருக்கோம். இப்படியே சொல்லியிருக்காங்க. காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. 2வது தலைமுறை 3வது 4வது தலைமுறை வந்துருச்சு. ஒத்த பூசணிக்காய் திருடிட்டு அந்த குடும்பமே அசிங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லவங்களா தான் இருந்திருக்காங்க. இந்த 4வது தலைமுறை பேரனுக்கு ரொம்ப சங்கட்டமா இருந்திருக்கு. என்னையா அந்த ஆளு ஒரு பூசணிக்காவை திருட போக நம்ம ரோட்ல போகும்போது பூசணிக்காய் திருடினார்ல அவருடைய பேரன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்களேன்ட்டு அவங்க ஊருக்கு ஒரு ஞானி வந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் சொல்லி அழுதுருக்கான். பணம் காசு சொத்தெல்லாம் இருக்கு, நான் பூசணிக்காய் திருடினாங்கன்னு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க சாமி, இது என்ன செய்யறது, என்ன செஞ்ச இந்த பேர் மறையும். அவர் அப்படியே உனக்கு குறுகுறுன்னு ஒரு 5 நிமிஷம் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு உங்ககிட்ட பண வசதி இருக்கா, அதெல்லாம் நிறைய இருக்கு, டெய்லி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா, 10 பேருக்கு என்ன 50 பேருக்கு சாப்பாடு போட முடியும், சரி டெய்லி ஒரு 50 பேருக்கு நீ சோறு போடு, அனாதைகள் இல்லாதவங்க ஏழை எளியவர் யாரு வந்தாலும் சரி டெய்லி 50 பேருக்கு சோறு போடு, அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு வா அப்படின்ட்டார். சரின்னு இன்னைக்குல இருந்து இலவசமா 50 பேருக்கு சோறு போடப்படும் எல்லாத்தையும் சொல்லி டெய்லி 50 பேர் யாரு வந்தாலும் சரி 50 பேருக்கு சோறு போட்டுட்டே இருந்திருக்கிறார். 3 நாள் 4 நாள் 5 நாள் தான் ஆயிருக்கு. 6வது நாள் சொல்லிருக்காங்க, வந்தவங்களுக்கு எல்லாம் சோறு போடுவாங்க பாருங்க, ஒரு வள்ளல் வீடு, அவங்க வீட்டுக்கு பின்னாடி தாங்க நாங்க குடியிருக்கோம். வந்தவங்களுக்கு எல்லாம் சோறு போடுவாங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டுக்கு அடுத்த தெருவுல தான் நாங்க இருக்கோம். சில நேரம் நாங்களே அங்க போய் தான் சாப்பிடுவோம். இந்த வந்தவங்களுக்கு எல்லாம் சோறு போடுவோம். இப்படியே பேசியிருக்காங்க. 10வது நாள் முடியும் போது முழு பூசணிக்காயை திருடிய வீடு என்கின்ற பேர் மாறி போய் சோறு போட்ட வீடு என்று அந்த வீடு மாறிவிட்டது. இதுதான் முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்ச கதை. அப்ப ஒருவேளை நம்ம குடும்பத்திலே ஒரு தவறு நடந்தால், ஒரு குற்றம் நடந்தால் அதை இன்னொரு தவறால் சரி செய்ய முடியாது. தவறுக்கு மாற்று தவறு இல்லை. நல்லதை வைத்து தவறை மறைத்தால் தவறு தானாக மறைந்துவிடும். இப்ப நல்லதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா தவறு தானாக மறைந்து போய்விடும் என்பது இந்த ஒற்றை வரி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.